மேற்படி பட்டியல் பிரதான சில சம்பவங்களை நிலைப்படுத்துகின்றதை அன்றி தினமும் மாணவ தலைவர்களுக்கும் பல்கலைக்கழக சமூகத்தினருக்கும் அரசு இயந்திரத்தால் கொடுக்கப்படும் நெருக்கடிகளை முழுமையாக பட்டியல்படுத்தவில்லை. குறிப்பாக பல்கலைக்கழக ஆசிரியர் சமூகத்துக்கு எதிராகவும் பல்கலைக்கழக சுயாதீனத்துக்கு எதிராகவும் அரச இயந்திரத்தால் தொடர்ச்சியாக விடுக்கப்படும் சவால்களை பற்றி நாம் இங்கு நீட்சி கருது குறிப்பிடாது தவிர்த்துள்ளோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமானது தமிழ் தேசிய உரிமை போராட்டத்துக்கு அதன் ஆரம்பகால பகுதியிலிருந்தே மிக காத்திரமான பங்களிப்பை நல்கி வந்திருக்கிறது. தமிழ் தேசிய அரசியலை வழிப்படுத்துவதில் புலமைத்துவ பங்களிப்பையும் செயல்சார் பங்களிப்பையும் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் மாணவ சமூகம் தொடர்ச்சியாக வழங்கி வந்துள்ளது. இத்தகைய பங்களிப்பை இல்லாமல் செய்யும் நோக்கிலும் பல்கலைக்கழக சமூகத்தை மௌனிக்க செய்யும் நோக்கத்திலும் காலத்துக்கு காலம் அரச இயந்திரம் முயற்சித்து வந்துள்ளது. அதன் அங்கமாகவே போருக்கு பின்னரான சூழலில் தொடர்ச்சியாக இச்சமூகத்துக்கு எதிராக தொடுக்கப்படும் வன்முறைகள் நோக்கப்பட வேண்டும். போருக்கு பின்னரான சூழலில் தொடரும் ஜனநாயக மறுப்பாக இவ்வன்முறைகள் அச்சுறுத்தல்களும் பார்க்கப்படுவதற்கு அப்பால் தமிழ் தேசிய இருப்பை தொடர்ச்சியாக அளிக்கும் செயற்பாட்டின் ஓர் அங்கமாகவே அமைகின்றன. இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை, பேச்சுரிமை, ஒன்று கூடுவதற்கான உரிமை போன்ற உரிமைகள் மறக்கப்படுவதற்கு இச்சம்பவங்கள் உதாரணமாக இருக்கின்றன என்பதோடு தமிழர்கள் தனித்துவமான அரசியலை அவர்களது தேசம் என்ற அந்தஸ்திலான அரசியல் முன்னெடுப்பை இல்லாமல் செய்யும் நோக்கிலேயே அரச இயந்திரம் யுத்தத்துக்கு முன்னரும் பின்னரும் செயற்பட்டு வருகின்றதென நாம் கருதுகின்றோம். இதனை சர்வதேச சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கை தொடர்பாக இற்றவரை சர்வதேச சமூகம் எடுத்துள்ள நிலைப்பாடானது தாயகத்தில் வாழும் மக்களுடைய வாழ்வில் எத்தகைய காத்திரமான பங்களிப்பையும் செய்யவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். யுத்தத்தின் போது தமிழர்கள் அளிக்கப்படுகின்றதை வேடிக்கை பார்த்திருந்த சர்வதேச சமூகம் தற்போதும் எமது தேசத்துக்கு எதிரான கொடுமைகளை பார்த்து வாழாதிருப்பது சர்வதேச சமூகத்தின் மீதான நம்பகத்தன்மையை மேலும் பாதிக்கிறது. தமிழ்நாட்டு இளையோர் சமூகம் மற்றும் சர்வதேசத்தில் புலம்பெயர்ந்து வாழும் இளையோர் சமூகத்தை நாம் கோருவதாவது தமிழ் மாணவர்கள் உட்பட தாயகத்து மக்கள் படும் இன்னல்களை சர்வதேசத்தின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக தொடர்ச்சியாக முயற்சி எடுக்க நாம் சர்வதேச சமூகத்தை கோருவதாவது: 1. தமிழர்களது தேசிய நினைவேந்தலுக்கான உரிமையை உறுதிப்படுத்துதல். 2. தமிழ் மாணவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்துதலும் குறிப்பாக அவர்கள் தமது அரசியல் செயற்பாட்டு உரிமையை பிரயோகிப்பதற்கான சூழலை ஏற்படுத்துதலும். 3. தமிழ் பிரதேசங்களில் ஜனநாயக உரிமைகளை பிரயோகிப்பதற்கான சூழலை ஏற்படுத்துதல். 4. மேலே 1, 2, 3 சொல்லப்பட்டுள்ள சூழலை ஏற்படுத்துவதற்கு அத்தியாவசியமான முதல் நடவடிக்கையான தமிழரின் தேசத்தையும் தாயகத்தையும் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரித்தல். இந்த மகையரை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அவர்களுக்கும் வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்களுக்கும் அனுப்ப இருப்பதால் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள் உட்பட எல்லோரையும் இதில் கையெழுத்து வைத்து இந்த மகஜனுடைய பலிதான தன்மையை அதிகரிக்க செய்ய உதவுமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்தும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அரசியல் தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்த பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அலுவலகத்தில் நடைபெற இருக்கும் கலந்துரையாடலும் கலந்து கொண்டு எதிர்கால போராட்ட வடிவத்தை தீர்மானிக்க உதவி புரியுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்களை நாங்கள் பேசுவதற்காக அழைக்க இருக்கின்றேன். அந்த வகையில் முதலாவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழரசு கட்சியினுடைய செயலாளரும் ஆகிய மாவை சேனாதராயா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். எனது பணிவான யாழ் பல்கலைக்கழகத்திலே சென்ற 27ஆம் தேதி மாணவர்களுடைய விடுதிகளுக்குள்ளும் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளும் நுழைந்த இராணுவத்தினர் அங்கு அடாவடித்தனங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவிகளுடைய விடுதிகளுக்குள்ள கூட சென்று அங்கே தளபாலங்களை அடித்து நொறுக்கி அந்த மாணவிகளை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். இராணுவத்தினர் பல்கலைக்கழகத்துக்கு அழைக்கப்பட வேண்டிய அவசியமோ அல்லது அவர்கள் அங்கு நுழைய வேண்டிய அவசியமோ எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில்
ராணுவத்தினுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுகின்ற போர்வையில் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு நுழைந்து மாணவர்களை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வியை அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள். இதை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. இந்த நிலைமைகளுக்கு எதிராக மாணவர்கள் தங்களுடைய உணர்வுபூர்வமான எண்ணங்களை வெளிப்படுத்தி ஜனநாயக ரீதியாக பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் 28ஆம் தேதி அந்த நேரத்திலும் ராணுவத்தினரும் சூழ்ந்து நிற்க போலீசார் அங்கே அவர்களை தடுத்து நிறுத்தி தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த செய்திகளை பத்திரிகையாளர்கள் திரட்டிச் சென்ற பொழுது 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் அவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உதயன் பத்திரிகையுடைய ஆசிரியர் தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்திகளை கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு சென்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சரணுமான் அவர்கள் அங்கே தடுக்கப்பட்டு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வாகனம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அப்பால் தமிழ் தேசத்திலே தமிழர்களுடைய கல்வியை தொடர்ந்தும் அவர்கள் அழித்து விடுவதற்கு எடுக்கின்ற முயற்சியாகவே ராணுவத்தினுடைய ஆதிக்க ரீதியான இந்த வெறித்தனம் காட்டியிருக்கின்றது. இதை அரசாங்கம் அனுமதிக்கிறதா? பல்கலைக்கழகங்களுக்குள் புகுந்து மாணவர்களை அச்சுறுத்துவதற்கு இந்த ராணுவத்துக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை, உரிமையும் இல்லை. மாணவர்கள் சுதந்திரமாக கல்வியை கற்பதற்கும் தங்களுடைய எண்ணங்களை தங்களுடைய வளாகத்தை பிரதிபலிப்பதற்கும் உள்ள உரித்தானதை யாருமே தடுத்து விடுவதற்கு நியாயம் இல்லை. எங்களுடைய பாரம்பரியமான பண்பாடுகள் தங்களுடைய உறவுகள் உயிரிழந்திருந்தால் அவர்களை நினைவுகின்ற உரிமை தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரியமான சொத்து. அவர்களுடைய உணர்வுகளை அவர்கள் நினைவு கூறுவதற்கோ அவர்களை நினைந்து அவர்கள் அதை பிரார்த்தனை செய்வதற்கோ தமிழ் மக்களுக்கு உரித்தான உரிமையை அரசாங்கம் அடக்குமுறைக்கு உள்ளாக்கி அதை அழைத்துவிட நினைக்கிறது. அதே வகையிலே சென்ற 27, 28ஆம் தேதிகளில் தமிழர்கள் கொண்டாடுகின்ற கார்த்திகை திருநாளை கூட கொண்டாட விடாமல் தடுக்கின்ற அரசு, விளக்கேற்றுவதற்கு கூட வழிபடுவதற்கு கூட அவர்களுக்குள்ள பண்பாட்டில் உரிமைகளை மறுத்து நிற்கின்ற இந்த அரசு ராணுவத்தை ஏவி அவர்களுடைய அந்த பண்பாடுகளை அழிப்பதற்கு அவர்கள் இன்றைக்கு முயற்சிப்பை மிக தெளிவாகவே காட்டி நிற்கின்றது. இது மொத்தமாக தமிழ் தேசத்தினுடைய தமிழர்களுடைய நிலங்களை அழித்து விடுவதற்கும் தமிழர்களுடைய அடையாளங்களையும் கலாச்சாரங்களையும் அழித்து விடுவதற்கும் அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கையில் உச்சநிலையை நாங்கள் இப்போது காண்கின்றோம். ஆகவே தமிழர்கள் தமிழோடு வாழ்வதற்கு தமிழர்கள் தங்களுடைய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் மொழியையும் தங்களுடைய வளமான கல்வியையும் எங்களுக்கு இருக்கின்ற ஜனநாயக உரிமைகளையும் மனித உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு நாங்கள் ஒருவரும் ஓயாமல் நாங்கள் அதற்கு தடையாக இருக்கின்ற அரசுக்கும் ராணுவத்திற்கும் எதிராக குரல் எழுப்பதற்காக இங்கே கூடியிருக்கின்ற எல்லோருக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து போராட்டத்தில் இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் அதாவது இந்த மாணவர்கள் விடுதலை செய்யப்படாது விட்டால் 4 மாணவர்கள் எந்தவித காரணமும் இன்றி கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போலி காரணங்கள் அங்கே சூட்டப்பட்டிருக்கின்றன. இந்த மண்ணிலே இத்தனை போர் முடிந்ததற்கு பிறகும் எத்தனை வன்மு புரட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் திடீரென்று மாணவர்கள் கைது செய்யப்படுவதற்கு என்ன நியாயம்? ஏன் அவர்களை கைது செய்ய வேண்டும்? அரசாங்கம் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த மாணவர்களுடைய கல்வியையும் தமிழர்களுடைய கல்வியையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதுபடியால் இங்கே மிக அண்மையில் கூட எங்களுடைய ஒரு உள்ளூராட்சி சபையுடைய தலைவர் ஆணுமகளுடைய இல்லம் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. வேலனையிலே ஒரு மாணவ ஒரு இளைஞன் கடத்தப்பட்டிருக்கிறான். இப்படி இந்த 3 எத்தனையோ வன்செயல்கள், எத்தனையோ கடத்தல்கள், எத்தனையோ வன்புணர்ச்சி செயல்கள் இவற்றையெல்லாம் பாதுகாத்திருக்கின்றவர்கள் ஒருவரை கூட கைது செய்து தண்டிக்கிறார்கள். இதற்கு எதிராக எத்தனையோ போராட்டங்களையும் கூட இந்த நிகழ்ச்சிகளை கண்டு காணாமலும் இது ஆட்சியினுடைய அதிகாரத்தோடு அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். சாதாரணமாக தங்களுடைய கல்வி உரிமையை தங்களுடைய மனித உரிமைகளை மனிதாபிமான உரிமைகளை வெளிப்பட்டிருக்கின்ற மனிதர்களை மட்டும் உண்மையாக கைது செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். எங்கள் மண்ணில் பள்ளிக்கூடங்களை
நிற்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் நாங்கள் நாங்கள் எல்லோரும் கூடி இதற்கு தொடர்ச்சியாக நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக எங்களுடைய மக்களுடைய விளைவுக்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். தீர்மானத்தை எடுத்து நாங்கள் தொடர்ந்து தேவைப்பட்ட நேரங்களில் அறிவித்தல் கொடுத்து போராட்டங்கள் நடத்துவதற்கு ஆயத்தமாக உழைப்பு கொண்டிருக்கிறோம் என்பதை கூறி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு மாவை சேனாதிராயா அவர்களே. அடுத்ததாக நவசமத புதிய இடதுசாரி முன்னணியினுடைய உறுப்பினர் திரு ஜனவன் அவர்கள் பேரன்புமிக்க யாழ்வாழ் பெருமக்களே, யுத்தம் முடிவடைந்து 3 ஆண்டுகள் கழிந்த நிலையில் இந்த அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையிலேயே போராட்ட களங்களில் நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். அன்புக்குரிய மக்களே, யுத்தம் நிறைவடைந்தவுடன் சமாதான நிலவும் தமிழ் மக்களுக்கு சுழீச்சம் நிலவும் என்று கூறிய இந்த அரசாங்கம் எம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் எதுவும் தீர்க்காத நிலையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அரசியல் கைதிகளின் விடயம் என்றால் என்ன? காணாமல் போன மக்களின் துயர நிலை என்றால் என்ன? நில ஆக்கிரமிப்பு என்றால் என்ன? மாணவர்களை வேட்டையாடுகின்ற துயர நிலைக்கு எம்மை தள்ளி இருக்கிறது. எமது மாணவர்களை அழைத்து கண்டிருக்கின்றது. அன்புக்குரிய மக்களே, இறந்தவர்களை நினைவு கூர்வது என்பது இறந்தவர்கள் நமது உறவுகள். அந்த உறவுகளை நாம் நினைவு கூர்வதை யாரும் திருத்தவிட முடியாது. ஆனால் இங்கே வலுக்கட்டாயமாக எமது பண்டிகையின் தலைவர்களுடன் எமது உறவுகளை நினைவு கூர்வதை கூட நடத்தியிருக்கின்றது. தென்னிலங்கையிலே அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள் இன்று நினைவு கூர்வதை அங்கே கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அந்த உரிமை தமிழ் மக்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட அரசியல் காரணங்களுக்காக பல்வேறுபட்ட கொள்கைகளுடன் போராடி இருக்கலாம். ஆனால் நினைவு கூறும் உரிமை சகலருக்கும் உள்ளது. அன்புக்குரிய மக்களே, இன்று இந்த வடபகுதியிலே நடக்கின்ற அனர்த்தங்களுக்கு எதிராக தென்னிலங்கையிலே இருந்து நாம் இங்கு வந்திருக்கின்றோம். இன்று கொழும்பு மாநகரிலே உயர் நீதிமன்றத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஜனநாயக விரோத செயற்பாட்டுக்காக அங்கு ஜனநாயக சக்திகள் கூடியிருக்கின்றன. இன்று இந்த அரசாங்கம் தமிழ் மக்களை மாத்திரமல்ல, தென்னிலங்கையில் கூட ஜனநாயக உரிமைகளை மறுத்து செல்கின்ற போக்கு காணப்படுகின்றது. எனவே எதிர்காலத்தில் தென்னிலங்கையிலே இருக்கின்ற போராட்ட சக்திகளும் வடக்கு என்ன மக்கள் முன்னணியுடைய தலைவர், ஏனைய அமைப்பாளர்களே மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் மாவை ராஜா மற்றும் ஏனைய தலைவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற கட்சி ஆதரவாளர்களே, மக்களே, ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் இந்த வேளையில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே கடந்த 27ஆம் 28ஆம் தேதி அன்று பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அத்துமீறி மாணவர்கள் மீது அடாவடித்தனமான இந்த காட்டுமிராண்டித்தனமான அந்த செயலை ராணுவத்தின் செய்ததன் மூலம் இன்று மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக கல்வி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அரசை கேட்கிறோம். இன்று வரை 3 ஆண்டுகளுக்கு மேல் யுத்தம் நிறுத்தப்பட்டு இருக்கின்றது. போராட்டம் நிறைவேற்றிருக்கின்றது. ஆனால் இன்றும் தமிழ் மக்கள் போராட்ட பாதையிலே நிற்கிறார்களே தவிர அவர்களை என பாதைக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கின்ற இந்த மஹிந்த அரசு அவர்கள் ராணுவத்தை நிச்சயமாக அடக்க முடியும். ராணுவம் திட்டமிட்டு தமிழ் நிலத்தை அழிக்கின்ற அந்த துரோகத்தனத்தை செயல்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். உண்மையில இந்த தமிழ் இளைஞர்கள் இன்றைய நாங்கள் அறிந்த வகையில ஒதுங்கி நிற்பார்கள், பயந்து நிற்பார்கள் என்று பலர் எண்ணினார்கள். ஆனால் இங்கு பார்க்கின்ற போது நாங்கள் போராட்டத்தினால் அழிக்கப்பட்டவர்கள், போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், இனி இந்த மண்ணிலே போராட்டம் என்பது சிந்திக்கையிலே அட்டப்பட்டிருக்கிறார்கள். ரக்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த அரசு உண்மையில இப்படியான அடாவடித்தனங்களை அது பல்கலைக்கழகமாக இருக்கலாம், ஏனைய அரசு
செய்ய முற்படுமானால் மீண்டும் ஒரு பயங்கரவாதம் இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு தீவிரவாதம் வளர்வதற்கு ஒரு விடுதலை போராட்டம் வளர்வதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இது அமையும் என்று நான் நினைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. உண்மையில தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ் மக்கள் இந்த போராட்டத்திலே அனைவரும் பார்வையாளராக இல்லாமல் பங்காளராக மாற்றப்பட வேண்டும். மாற்றுவதற்கான சிந்தனைகளை ஏற்படுத்த வேண்டும். உண்மையில தென்னிலங்கையிலும் இந்த மாதிரியான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகளை, எண்ணெயை விரும்புகின்ற சக்திகளையும் இந்த போராட்டத்திலே மேலும் மேலும் இணைத்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். உண்மையிலே பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற காரணமே அவர்கள் சொல்லப்படாமல் அடித்து திரட்டப்பட்டது மட்டுமல்ல, இன்றும் விசாரணை இல்லாமல் வச்சிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்ட உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் என்ன ரீதியிலே அவர்கள் விசாரணை என்று விடுதலை செய்யப்படுவதன் மூலமாக மென்மேலும் அவர்களுடைய மத்தியிலே ஒரு அபிவிருத்தியை, தீவிரவாத எண்ணங்களை இல்லாமல் செய்ய முடியும். ஆனபடியால் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கலாம், ஏனைய மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியதும் எதிர்காலத்திலே மஹிந்த ராஜபக்சனுடைய அடாவடித்தனத்துக்கு எதிராக செயல்பட வேண்டிய தேவை எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அதிருப்திகளுக்கும் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளுக்கும் எதிராக அவர்களுடைய திசையை திருப்பதற்காக தமிழ் மக்கள் மத்தியிலே இப்படியான ஒரு அடாவடித்தனத்தை, காட்டுமிராண்டித்தனமான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே 27ஆம் தேதி தமிழ் மக்களுடைய தீப திருநாள். அந்த திருநாளிலே மக்கள் அஞ்சி கொண்டு தங்களுடைய விழாவை கொண்டாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலே மக்களுடைய பாரம்பரியமான செயற்பாடுகளை கூட அவர்கள் இல்லாமல் செய்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்ற போது மிகவும் வேதனையா இருக்கின்றது. இளைஞர்களே, பெரியவர்களே, மாணவர்களே, அனைவரும் இந்த வேளையிலே நாங்கள் ஐக்கிய நமது உறவுகள் அனைவருக்கும் நமது வணக்கம். அன்று நூலகம் எரிப்பிலே தொடங்கியது மாணவர்களை கைது செய்து பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகளை முடங்க வைப்பதிலே வந்து நிற்கின்றது. நம்முடைய மாணவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் என்னுடைய மாணவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அமைதியான முறையிலேயே தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டினார்கள். ஆனால் அவர்களுக்கு நடந்தது என்ன? இரும்பு கம்பிகளாலும் கொல்லுகளாலும் துப்பாக்கியின் அடிப்பாகங்களாலும் தாக்கப்பட்டார்கள். இதுதான் இன்றைய ஜனநாயகமா என்று ஒரு கேள்வி எழுகின்றது. தமிழனுடைய கல்வி திட்டமிட்டு அழிக்கப்பட்டு வருகின்றது. அதனுடைய உச்சகட்டத்தில் ஒன்றாக பல்கலைக்கழகங்களை முடங்க வைப்பதிலே இன்று கவனம் செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று ஏதோ காரணம் சொல்லி அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அந்த காரணம் எப்படி இருக்கின்றது என்றால், முழங்காலிற்கும் மொட்டன் தலைக்கும் முடிச்சு போடுவது போன்றிருக்கின்றது. ஏதோ நடந்ததாம். ஆனால் இங்கே பல்கலைக்கழகத்திலே என்னுடைய மாணவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். எந்த ஒரு விளக்கமும் இல்லை. இன்று வரை அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. அப்பாவி மாணவர்கள் நாளைய நம்முடைய தலைமுறையை வழிநடத்த உள்ள தலைவர்களாக வேண்டியவர்கள் இன்று சிறையிலே வாடுகின்றார்கள். இன்று இலங்கையிலே இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழினத்தினுடைய இருப்பு, அவர்களுடைய பாரம்பரிய சொத்தாகிய கல்வி திட்டமிட்டு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே தமிழர்களாகிய நாம் இந்த நிலைமையை தொடர்ந்து அங்கீகரிப்போமாக இருந்தால், அல்லது இந்த நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் பாராமுகமாக இருப்போமாக இருந்தால், எதிர்காலத்திலே நம்முடைய கல்வி முற்றாக அளிக்கப்பட்டு நம்முடைய சிந்திக்கும் சக்தி இல்லாத ஒழிக்கப்பட்டு நாங்கள் அடிமைகளாக வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். கல்வி கற்பவர்கள் இன்றைய சமூக பிரச்சனைகள் பற்றி ஆராய்வார்கள். அவர்கள் ஆராய்ந்து புதிய புதிய வழிகளை கண்டுபிடித்து சொல்லுவார்கள், சொல்ல முற்படுவார்கள். அவர்கள் வன்முறை வழியில் செல்ல மாட்டார்கள். செல்லவும் நாங்கள் விட மாட்டோம். வன்முறை வழியில் செல்லாத ஒரு மாணவ சமூகத்தை வன்முறை கொண்டு அடக்க முனைவது மிலேச்சத்தனமானதாகும். இந்த நிகழ்வை கண்டிப்பதற்காக இன்று நாங்கள் இங்கே கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். எம்முடைய மாணவர்கள் விடுதலை செய்யப்படும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். எம்முடைய பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தொடர்ந்து போராடும். எம்முடைய மாணவர்களுக்காக இன்று எம்முடைய அரசியல் கட்சிகள் பலவும் இணைந்து, பொதுமக்களும் இணைந்து இன்று இப்படி ஒரு நிகழ்வை நடத்துவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் போராடி எம்முடைய விடிவுக்காக போராடுவோம் என்று கூறி நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த 27ஆம் தேதியும்
28ஆம் தேதியும் நடந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த சம்பவம் எங்களுக்கு பல செய்திகளை கொடுக்கின்றது. முதலாவதாக அந்த தாக்குதல் என்பது குறிவச்ச மக்கள் யார், அந்த இலக்கு எது என்பதை நாங்கள் முதலில் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு இனத்துடைய அல்லது ஒரு தேசத்துடைய எதிர்காலம் தங்களுடைய இளம் சமுதாயம். அந்த சமுதாயம் வளர்ந்து சுதந்திரமாக தங்களுடைய வளர்ச்சியை முயற்சி பெற அனுமதிக்காமல் அவர்களை தடுத்து அவர்களை மட்டுப்படுத்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய விடுதலை தாகத்தை அழித்து வச்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை, ஒரு அடக்குமுறையை ஒரு மக்கள் எதிராக திணிக்க விரும்புகின்ற சக்திகளுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மக்கள் சுதந்திரமாக என்ற ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. இனத்துடைய எங்களுடைய தேசத்துடைய எதிர்காலம், அது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், பல்கலைக்கழக சமூகம் என்றது, அது விசேஷமாக மாணவர்கள் என்றது எங்களுடைய இனத்துடைய மூளை. எங்களுடைய தேசத்துடைய எதிர்கால தக்க வைக்கிறதுக்காக அவர்களுடைய பங்களிப்பு அத்தியாவசியம். ஆகவே அவர்களுடைய கை வைக்கிறது ஒரு மிக முக்கியமான தேவை. ஸ்ரீலங்கா அரசு அதை காலம் காலமாக செய்து வந்திருக்கின்றது. இது இன்றைக்கோ நேற்றோ தொடங்கிற விடயமும் அல்ல, இன்றைக்கோ நாளைக்கோட முடிகிற விடயமும் அல்ல. மூன்றாவது விடயம், இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஏன் இந்த மக்களை இன்றைக்கு, அதாவது 27ஆம் தேதி குறிவைத்தவர்கள் அவர்கள் என்னத்தை செய்தார்கள்? கார்த்திகை விளக்கீடை கொண்டாடவில்லை. அவர்கள் மிக தெளிவாக எங்களுடைய இனத்துக்கும் தேசத்துக்காக தியாகம் செய்து தங்களுடைய உறவுகளை அனுஷ்டித்தார்கள். அவர்களை நினைவு கூறினார்கள். அந்த ஒரு நிகழ்ச்சி என்பது நம்முடைய தேசத்துடைய கலெக்டிவ் மெமரி, எங்களுடைய தேசத்துடைய ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கலெக்டிவ் மெமரி, அதாவது எங்களுடைய ஒட்டுமொத்த தேசத்துடைய அறிவு ஞானம். ஒரு தேசத்துக்கும் வெறுமனே ஒரு மக்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசமே ஒரு தேசத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நினைவு, ஒட்டுமொத்த நினைவு. ஆகவே அந்த விடயத்தில் கை வைப்பது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தேசத்தை இல்லாதொடுக்கின்ற ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சியினருடைய ஒரு அங்கம் என்பதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நண்பர்களே, இது வெறுமனை மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விடயமோ அல்லது பல்கலை சமூகம் சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. இது ஒவ்வொரு தமிழர்களுடைய பொறுப்பு, ஒவ்வொரு தமிழனுடைய பொறுப்பு. அது மட்டுமல்ல, ஒரு முற்போக்குவாதத்தை விரும்புகின்ற நேசிக்கின்ற சக்திகளுடைய பொறுப்பு. ஒரு தேசத்தை இல்லாதொடுக்கின்ற ஒரு செயல்பாட்டை எதிர்க்க வேண்டியது தமிழுடைய பொறுப்பு மட்டுமல்ல, முற்போக்குவாத சிந்தனையில் இருக்கின்ற அத்தனை நபர்களுடைய பொறுப்பு. அந்த வகையிலே நாங்கள் இன்று கூடியிருக்கின்றோம். இன்று வெறுமனே தமிழ் அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, முற்போக்குவாத சக்திகள் சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். ஆனால் இந்த போராட்டம் இதோடு முடியக்கூடாது. ஏனென்றால் இதுக்கு முன்பதாக கூறினதை போல மாணவர்கள் நாளைக்கு விடுவிக்க கூடும். ஆனால் அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியினர்கள் தொடர்ந்தே இருக்க போகின்றது. அந்த வகையிலே அந்த செயல்பாடுகள் தலை தூக்குகின்ற ஒவ்வொரு முறையும் அந்த செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கோரிக்கொண்டு
இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கங்கள். முதலாவது பிரச்சனை என்பது வடக்கு மாகாணத்தில் நிலை கொண்டுள்ளது. மாத்திரம் 1.5 லட்சம் ராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ராணுவம் வெளியேற்றாத வரையில் வடக்கு மாகாணத்தில் ஒரு ஜனநாயக சூழல் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே முக்கியமானதும் முதலாவதுமான விடயம் என்னவென்றால், யுத்தம் முடிந்து 3 வருடங்களுக்கு மேலாகிய இந்த சூழ்நிலையில் ராணுவம் இந்த மண்ணை விட்டு வெளியேற வேண்டும். ராணுவத்திற்கு இங்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. ஆகவே இதை இங்கும் சரி வெளிநாடுகளிலும் சரி இந்த விடயம் சரியான முறையில் முன்னெடுத்து செல்லப்பட்டு ராணுவம் இந்த மண்ணை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். இங்கு நாங்கள் எமது உறவுகளுக்காக, இந்த யுத்தத்தில் இறந்து போன போராளிகளுக்காக, பொதுமக்களுக்காக நாங்கள் தீபமேற்றுவதை யாரும் அதை தடை செய்ய முடியாது. இன்னும் கூற போனால் மிக மோசமான அரச பயங்கரவாதிகளான ராணுவம், உங்களுக்கு தெரியும், குமுதினி படுகொலை, மண்டதீவு படுகொலை, கொக்கட்டிச்சோலை படுகொலை, தங்க வேலாயுதபுரம் படுகொலை, கென்ஃபார்ம் டொலர் ஃபார்ம் படுகொலை என பல ஆயிரம் படுகொலையை செய்த அரச பயங்கரவாதிகளுக்கு முழத்துக்கு முழம் நினைவு சின்னம், வருடாந்தம் அவர்களை நினைவு கூறுவதற்கான நிலைமைகள் இவ்வாறு இருக்க, தமிழ் மக்கள் தங்களது உறவுகளை நினைவு கூறுவது என்பதை எவனும் அதனை மறுதளிக்க முடியாது. எவனுக்கும் அதற்கான உரிமையும் கிடையாது. ஆகவே எமது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டியது, எமது மண்ணில் ஜனநாயகம் இருக்க வேண்டுமாக இருந்தால், எமது மண்ணுக்கு ஊடக சுதந்திரம் வேண்டுமாக இருந்தால், எமது போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டுமாக இருந்தால், எமது உரிமைகளை நாங்கள் மீண்டும் சாதிக்க வேண்டுமாக இருந்தால், இந்த மண்ணில் இருந்து ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். அந்த ராணுவம் வெளியேற்றப்படும் வரை நாங்கள் ஓடாது போராட வேண்டும். இந்த ராணுவம் இருந்தால் அடக்குமுறை தொடரும், மாணவர்கள் அடக்கப்படுவார்கள், பொதுமக்கள் அடக்கப்படுவார்கள், போராட்டங்கள் அடக்கப்படும். இது ஒரு ராணுவ சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்ப ஆட்சி. ஆகவே அவை தவிர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால், ஜனநாயகம் இந்த மண்ணில் இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த ராணுவம் என்பது வெளியேற்றப்பட வேண்டும். ஆகவே பெரியோர்களே, நண்பர்களே, இது இந்த போராட்டத்துடன் முடிவடைந்து விடக் கூடாது. இது ஆரம்பமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் விடுவிக்கப்படலாம், விடுவிக்கப்படாமலும் போகலாம். மாணவர்கள் விடுவிப்பதற்கான போராட்டமும் தேவை. மேல் கட்டியமைப்பதற்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சுதந்திரமாக கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இந்த ராணுவம் வெளியேற்றுவதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த போராட்டம் என்பது மிக முக்கியமானது. எமது ஜனநாயக மக்கள் முன்னணி என்பது எமது தலைவர் மனோ கணேசன் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உரிமைக்கு குரல் கொடுக்கிற நாம் உறவுக்கு குரல் கொடுப்போம் என்ற அடிப்படையில் சகல வடக்கு கிழக்கு போராட்டங்களும் நாங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கப்படியில் தலைவர் மனோ கணேசன் அவர்கள் கடந்த 10 நாட்களாக சுயநமாக இருந்த காரணத்தால் இன்று இந்த போராட்டத்திற்கு வர முடியாத சூழ்நிலையில் கட்சி சார்பாக நான் இந்த பங்குவாடத்தில் பங்கு பெற்றிருக்கின்றேன். இன்று நாம் இந்த போராட்டத்தை ஒரு திசை கொண்டு பார்க்க வேண்டியிருக்கின்றது. நிலத்தை கேட்டு போராடுகின்றோம், கடல் நிலத்தை கேட்டு போராடி இருக்கின்றோம், கடத்தப்பட்டவர்களை பாட்டி போராடி இருக்கின்றோம், காணாமல் பார்க்கிறவர்களை போராடி இருக்கின்றோம். இன்னும் காணாமல் போனால் என்றால் இன்று மீள்குடியேற்றத்தை பற்றி போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த போராட்டம் என்பது ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருக்கின்றது. ஒரு அகிம்சை போராட்டமாக இருக்கின்றது. ஒரு அகிம்சை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறவர்களை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கப்பட்டதை நினைத்து போராடி கொண்டிருக்கிறோம். இது முக்கியமான ஒரு போராட்டம். நாங்கள் உலக நாடுகளிடம் பலரையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று அகிம்சை போராட்டமே இங்கு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர்கள் செய்தது என்ன? அந்த தீபம் எமது உறவுகளை யோசிக்கிறார்கள். 1971ஆம் ஆண்டு இருக்கட்டும், 89ஆம் ஆண்டு இருக்கட்டும், ஜேவிபியின் அடக்குமுறைகள் மிக உச்சகரமாக இருந்து இன்று அவர்கள் அந்த நாளை நினைவு நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமன்றி நவம்பர் 13ஆம் தேதி அவர்களின் தலைவர் அவர்களின் நினைவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த நினைவை ஏன் கொண்டாட முடியாது, ஏன் கொண்டாடக்கூடாது? நமக்காக எமது உயிர் விட்ட அந்த மாணவர்களை அமைதியான போர்களை அவர்கள் அந்த தீபத்தை ஏற்றி அதற்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள்.
அப்படியான சூழ்நிலையில் அவர்களை காட்டுமிராண்டித்தனமாகவும் எந்த ஒரு ஜனநாயகத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அந்த தாக்கப்பட்டவர்கள் ஒரு அகிம்சை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த அகிம்சை போராட்டம் நடத்தியவர்கள் மிக உக்கிரமான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எந்த விதத்திலும் நியாயப்படுத்தவோ அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லவோ முடியாது. அப்படியான அகோரம் நடந்துவிட்டது. இதை கேள்விப்பட்டு நமது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஊடகவியலாளர் பிரேம்நாத் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்களும் தாக்கப்படுகின்றார்கள். கொழும்பு மாநகர சபையிலே இந்த அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் தாக்கப்படுவது கண்டிக்கக்கூடிய ஒன்று கொழும்பு மாநகர ஒரு தீர்மானம் நிறைவேற்றிய அந்த அடுத்த நாள் தொடர்ந்து வந்த நாள் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தாக்கப்பட்டிருந்தால் ஜனநாயக பங்கேற்று இருக்கின்றது. புதைகுழியில் தாக்கப்பட்டிருக்கிறது, புதைகள் புளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இல்லை ஜனநாயகம் இருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது என்று சொல்கின்றார். எல்எல்ஆர்சியாக இன்று எத்தனையோ தீர்க்கப்பட வேண்டியதற்காக ஜிஎல்பிஎஸ் காவடி எடுத்து செல்கின்றார். இல்லை தீர்க்கப்பட்டுகின்றது. இதற்கான விடை என்னென்று சொல்ல போகின்றார், எப்படி சொல்ல போகின்றார்? இதற்கான விடை நாம் மக்கள் போராட்டத்தின் மூலம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த போராட்டம் விட வேண்டும். இந்த போராட்டத்தின் மூலம் தான் நாம் எமது உரிமையையும் உலக நாடுகளுக்கும் பல செய்திகளை சொல்ல வேண்டும். இப்படியான தொடர் போராட்டங்களின் மூலம் தான் நமது உரிமையை நாம் உலக நாட்டிற்கு இருக்கின்றது. நமது போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றால் போராட்ட வடிவங்கள் மாறி மாறி நமது மக்களுடன் மக்களாக நாம் அகிம்சை போராட்டத்தில் செய்யும் பொழுதுதான் உலக நாடுகள் திரும்பி பார்க்க வேண்டும். விட்ட தவறுகளை யுஎன் கூட சொல்லுகின்றது. ஒரு தவறு விளைக்கப்பட்டுள்ளது, தவறு விளைக்கப்பட்டு விட்டது என்றுடன் முடிக்க கூடாது. அடுத்த கட்டமாக அந்த தவறுக்கான பரிகாரம் காணப்பட வேண்டும். அந்த பரிகாரம் காணப்பட விடத்தான் நமக்கு செய்கின்ற ஒரு பரிகாரமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாங்கள் மிகவும் முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் நிம்மதியாகவும் ஒருமையுடனும் வாழ வேண்டும் என்றால் அந்த மக்கள் இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயகமான சூழலில் வாழ வேண்டும். இந்த நாட்டிலே தமிழ் பகுதிகளிலே ஜனநாயக ஆட்சி முறை நடக்கக்கூடாது. தமிழ் மக்களை, இளைஞர்களை, பல்கலைக்கழக மாணவர்களை அடக்கி ஒடுக்கி நசுக்கி அவர்களை அடிமைப்படுத்தி இந்த நாட்டிலே ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று இந்த நாட்டின் அரசாங்கம் கட்டணம் காட்டிக் கொண்டிருக்கின்றது. அப்படி தீர்மானித்து விட்டது. அதன் விளைவாகத்தான் இந்த நாட்டிலே நாங்கள் எங்களுக்குள்ள உரிமைகளை, எங்களுக்குள்ள கலாச்சார உரிமைகளை எங்களை අපේ තත්ත්වය බල කිරීම සඳහා තමන්ගේ සංස්කෘතික ක්‍රියාකාරීත්වයකට ප්‍රතිවිරුද්ධව මේ ප්‍රහාරය එල්ල කරලා තිබෙනවා. එතකොට අපි දන්නවා ආණ්ඩුව පොරොන්දු වුණා දෙමළ ජනතාවට පොඩි සංවිධානයේ ග්‍රහණයෙන් මුදවාගෙන සාමයක්, මුක්තියක්, නිදහසක් ලබා දෙනවා කියලා තමයි ආණ්ඩුව කියන්නේ. නමුත් ඉතා පැහැදිලිවම දැන් පේනවා අපිට මලගිය අයව සමරන්නවත් අවස්ථාවක් දීම දෙමළ ජනතාවට ඉදිරියට තියෙන කාරණා. එතකොට මේ සැමරුම පිළිබඳ ප්‍රශ්නය ගත්තාම මේක உண்மையிலே இந்த மாணவர்கள் இவ்வாறு, அதாவது பழைய மாணவர்கள் இவ்வாறு இலக்கு வைக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் 2009ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்கள் மீது நடத்திய அந்த கொடிய யுத்தத்தின் பொழுது ஒரு மிக மோசமான ஒரு இன அழிப்பை மேற்கொண்டிருந்தது. சர்வதேச ரீதியிலே குற்றச்சாட்டு எழும் என்று தெரிந்து கொண்டும் கூட அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்தால் என்ன, அதற்காக ஒரு சர்வதேச விசாரணையை எதிர்கொண்டால் என்ன, பரவாயில்லை, தமிழர்களை இதோடு அவர்களுடைய முதுகெலும்பை முறித்து அவர்களை அடிமைகளாக காலுக்குள் படுக்க வைத்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் அங்கே ஒரு மிக மோசமான ஒரு இன அழிப்பு போரை தங்களுடைய இராணுவ இயந்திரத்தின் ஊடாக மேற்கொண்டிருந்தார்கள். அவ்வாறு மிக மோசமான ஒரு இன அழிப்பு நடைபெற்ற பின்னர் பல்லாயிரக்கணக்கான சூழ்நிலையில் கூட